நான் தலைமை பண்புடைய ஒருவன், மேலாதிக்கத்தை மறுப்பவன், அதிகம் வெறுக்கப்படுபவன். என் செயல்கள் அறிவார்ந்தவை, ஆகையால் அச்சமூட்டுபவை. நான் அதிகம் படித்த ஓர் அந்தியாஜா. குரு சாஸ்திர விதிகளை மீறும் தைரியம் கொண்டவர்களின் குறிக்கோள் மீது ஏற்புடையவன் என்பதால் துன்பம் நிறைந்த பாதையில் ஒரு ஒளியாக முன் செல்ல துணிந்தேன். ஆம், அவர்களின் மேடையில் தலைவனாக இருக்க சம்மதித்தேன். தலைவனற்ற கூட்டம் பாதையை தவறவிடும் என்பதால் வழி நடத்த ஒப்புக்கொண்டேன். 2 பகை முகாம்கள் பற்றிய ஒரு கதையை அவர்களிடம் சொன்னேன். ஒரே பந்தலில் அந்த பங்காளிகள் நடத்திய கூட்டங்கள் கால ஓட்டம் முட்டி தூக்கிய போது எப்படி சிதறிப்போயின என்று கூறினேன். ஒரே நேரத்தில் எழுப்பப்பட்ட 2 சுவர்களில் ஒன்று எப்படி தரைமட்டமாக்கப்பட்டது என்பதை எடுத்துரைத்தேன். இந்தியாவில் சமுதாய சீர்திருத்தம் என்பது சொர்க்கத்துக்கு செல்லும் பாதையை போல் கரடு முரடானது என்று தெளிவுபடுத்தினேன். சக மனிதனின் நிழலை, அவனது காலடி தடத்தை, அவனது இருப்பை தீட்டாக பார்ப்பவர்களின் குருதி உறவுகளாகிய நீங்கள் சோசியல் கான்ஃபரன்ஸின் சாவுக்கு வாசிக்கப்பட்ட இரங்கல் அறிக்கையை ஒரு முறை வாசித்து விடுங்கள் என்றேன். அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அந்த மௌனத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது தெளிவுக்கும் தெளிவின்மைக்கும் நடுவில் இருப்பவர்களின் தந்திரம். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப விரும்பியதற்காக, உலோக குடங்களை பயன்படுத்தியதற்காக, உணவில் நெய் சேர்த்ததற்காக, உடையில் தங்கச் சரிகை இருந்ததற்காக, ரவிக்கை அணிந்ததற்காக நீங்கள் உதைப்பட்டதுண்டா? ஓட ஓட விரட்டப்பட்டதுண்டா? குடிசையில் வைத்து கொளுத்தப்பட்டதுண்டா? துள்ள துடிக்க கொல்லப்பட்டதுண்டா? சொந்த மண்ணை விட்டு துரத்தப்பட்டதுண்டா? இந்த கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இதைத்தான் நாங்கள் சீர்திருத்த விரும்புகிறோம்.